படம் வந்து மோஸ்ட் அவைட்டட் மூவி. படத்தை வந்து எக்கச்சக்க எக்ஸ்பெக்டேஷன் ஹைப் பார்த்தா அந்த வாரம் ஃபுல்லா ஏத்திட்டானுங்க பயங்கரமா. டிக்கெட் கிடைக்கல, அந்த கிடைக்கல, எல்லா பிரச்சனையும் தாண்டி உண்மையிலே படம் தரமா இருக்குது, செம்மையா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் லேக் இருக்குது, ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து யூத்துக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பார்க்க அப்படிங்க. எவ்ரி ஃப்ரேம் செதுக்கிருக்காங்க, எல்லாரும் ரசிக்க முடியா இருக்காங்க. நம்ம வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம், இல்ல ஸ்பாயிலர் வரும். ஒரு 3 நாளைக்கு நம்ம வந்து அப்படியே கட்டுப்படுத்தி நம்ம சொல்லாம இருந்தோம்னா படம் உண்மையிலே பெரிய அளவுல கலெக்ஷன் பண்ணும். தமிழ் சினிமால வந்து இது வந்து பிகஸ்ட் கலெக்ஷன் ஆயிரும் சீக்கிரத்துல. அதாவது 3 நாள்ல 100 கோடி அடிக்கிறாங்கல்ல, 4 நாள்ல 100 கோடி, அதெல்லாம் தாண்டி ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ அடிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஃப்ரேம் செதுக்காக தளபதி வெர்சஸ் இளைய தளபதி சேர்ந்து பின்னிருக்காங்க, செம்மையா இருக்கு. கடைசியில போடுறாங்க இளைய தளபதி வெர்சஸ் ஓஜின்னு போடுறாங்க, ஓகேங்களா? அதுவும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க, படம் ரசிக்க முடியுமா இருக்கு. த்ரிஷா வந்து ஒரு சாங் காட்டுறாங்க, அது வந்து எல்லாரும் ஓப்பன் பண்ணாங்க, நானும் ஓப்பன் பண்ணேன். செம்மையா இருக்கு. கத்தால கண்ணால குத்தாத மாதிரி இருக்குது, பாலை மீன் விலங்கு மீன் சாங் மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அந்த பாட்டு வந்து ஒரு பாட்டை யாவப்படுத்துது, அதுவும் உண்மை. கல்யாணம் இருந்தா கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, அவன் தான் அப்படியே இங்க மாத்தி போட்டிருக்கானுங்க. பட் அந்த மாதிரி சாங்கை போட்டிருக்காங்க, அதெல்லாம் வந்து ரசிக்கும்படியா இருக்கு. எல்லாமே பெர்ஃபெக்டா அமைஞ்சிச்சு. வெங்கட் பிரபு சார் கார் நம்பர் சீன்ஸை வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க, நிறைய இடத்துல அவாய்ட் பண்ணிட்டாங்க. சும்மா அப்படியே வந்து ஜம்ப் கட்டா போயிட்டு இருக்குது. அது தெரியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. அது ஏன் பண்ணாங்கன்னா தெரியாது, அதுல ஒரு பெரிய அரசியல் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். எஸ்கேவோட கேமியோ எப்படி இருக்கு? செம்ம கேமியோ, ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு கேமியோ பண்ணிருக்காப்ல அவங்க. ரொம்ப அடுத்த படம் வந்து எஸ்கே தான் பண்ண போறாரு, அதுக்கு ஏதாச்சும் லீடு இருக்கா? ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா அது கொடுத்துட்டாங்க. எஸ்கே பாத்தீங்கன்னா வந்து வர்ற சீன் பயங்கர ரசிக்க முடியா இருக்கு. அவங்களாம் வந்து வர்றதே வந்து ஒரு நல்ல சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு படத்துல வந்து ஒரு கேமியோ பண்றாங்க. ஹிந்தில அப்படி பண்ணுவாங்க நிறைய. சோ அமீர் கான் படத்துல வந்து ஷாருக் கான் நடிப்பாரு, ஷாருக் கான் படத்துல வந்து சல்மான் கான் நடிப்பாரு. சோ இதெல்லாம் பார்க்கல ரசிக்க முடியாது. எஸ்கே வந்து ஒரு காமெடியன், இந்த படத்துல என்ன ரோல் பண்ணிருக்காரு? சேம் காமெடியன் தான். அதோட விரும்புறீங்க, அதனால அவரே காமெடியா தான். ரொம்ப ஆக்ஷன் பீஸ் எல்லாம் பண்ணல. அவர் ஒரு சின்ன கேம், ஒரு 40 செகண்ட்ஸ் தான் நம்ம ஒரு சிரிச்சிருவோம், கலகலன்னு சிரிச்சிருவோம். அத மாதிரி ஏஐ வந்து தமிழ்நாட்டுக்கு வேணாம். இனிமே ஏஐ படமே பண்ணாதீங்க தயவு செய்து. ஏன்னா ஒட்டவே மாட்டேங்குது. நம்மளுக்கு மண்டையில ஏறிக்குச்சு ஏஐ அப்படின்னா. வந்து நிக்கிறாப்புல சில பேர் விசில் அடிக்கிறாங்க, சில பேர் கை தட்டுறாங்க. ஆனா கேப்டன் விஜயகாந்த் கையில் கார்டு போடுறாங்க. எப்பா அந்த இடத்துல உள்ள எஃபெக்ட் வந்து அவர் வந்து நேரில் இருக்கும்போது இல்ல. அது வந்து அவர் வந்து ஒரு ஆசை, அதனால பண்ணிருக்காங்க. இனிமே தமிழ் சினிமாவுக்கு ஏஐயே வேணாம். அதை வச்சு லைவா பண்ணுங்க, மனசுல விட்டுது. ஓகே, வாழை எப்படி விட்டுச்சு, யாரு இந்த பையன்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது, அப்படியே அழுகிற மாதிரி வெளியே வந்து. அது மாதிரி ஏஐ வேணாம். நல்ல கதைகளை எடுத்து நல்லா பண்ணா செம்மையா போகும். ஆனா இந்த படம் சக்சஸ். இவ்வளவு கேமியோ இந்த கதைக்கு தேவைப்படுதா இல்ல தேவையில்லாம திணிச்சிருக்காங்க? இல்ல, தேவையெல்லாம் திணிக்கல. படம் வந்து ஜாலியா வெளியே போறோம். எல்லா ரசிகரும் வந்து நம்ம பண்ணணும், ஒரு பெரிய கலெக்ஷன் அடிக்கும் போது ஒரு பிசினஸ் மேனுக்கு வந்து ஒரு ஐடியா வரும். என்ன பண்ணனா நம்ம பிசினஸ் பண்ணலாம், அந்த பிசினஸ் மைண்ட் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. சில பேர் பாத்தீங்கன்னா ஹிந்தில இருந்து ஒரு வில்லனையும், தெலுங்குல இருந்து ஒரு ஹீரோயினையும், மலையாளத்துல இருந்து ஒரு காமெடியனும் அங்கிருந்து அங்கே போடுவாங்க. ஏன்னா அது பிசினஸ் திட்டு. அது மாதிரி இங்க கேமியோ பண்ணது தமிழ்நாட்டுல வந்து ஒரு சரித்திரம் படைக்கணும் பண்ணிருக்காங்க. ஆனா ரசிக்கும்படியா இருக்கு. எந்தெந்த இடத்துல எது தேவையோ அதுல தான். சும்மா வந்து கேமியோ வந்து டான்ஸ் பாடிட்டு போறது அதெல்லாம் இல்ல. கரெக்டா பஞ்ச் பண்ணிங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இவனோட மியூசிக் எப்படி ப்ரோ? செம்மையா இருக்கு. மாநாடு தான் நல்லா இருக்கு. மாநாடு பாத்தீங்க, அங்கேயும் கதை இல்ல, ஆனா இவனோட மியூசிக் வந்து ஒரு கதை. அந்த சாங்ல இருந்து அந்த சாங்ல 5 தடவை கேட்கலாம். அந்த சாங் வந்து தெரியும்ல, அந்த பாட்டு ஓப்பனிங் சாங், அந்த மாநாடு படத்துல வர சாங் 5 சாங்குமே 5 இடத்தையுமே நம்ம ரசிக்கும்படியா இருக்கும். அதுல வந்து இந்த யுவன் வந்து கை கொடுத்துருக்காங்க. யுவன் வந்து மங்காத்துக்கு ஒரு பெரிய பிஜிஎம் போட்டாரு, கோட்டுக்கு அந்த மாதிரி இருக்காது. இல்ல அந்த அளவுக்கு இல்ல. மங்காத்தா பிஜிஎம் வந்து அஜித்தோட இன்ட்ரோடக்ஷன் வந்து தமிழ் சினிமாவுடைய பெஸ்ட் பிஜிஎம் சொல்லலாம். அந்த மாதிரி அவார்ட் கொடுத்தாரு. ஆனா அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல பாக்குறதுல அங்க நீங்க ஃபில் பண்ண முடியல. இருந்தாலும் மங்காத்தோட பிஜிஎம் வருது, தலையோட மேட்டர் வருது, எல்லாமே வருது. அது ஒரு சரியான ஒரு என்ன சொல்றது, சொன்னா ஸ்பாயிலர் ஆகும். தயவுசெய்து தியேட்டர்ல எல்லாருமே பார்க்கலாம். 3 மணி நேரம் படம் கண்டிப்பா எங்கேயுமே போர் அடிக்கல. ரொம்ப நல்லா போகுது, தரமா செஞ்சிருக்காங்க. செம்மையான கேள்வி கேட்டீங்க. அது வேற சேனல், இது வேற சேனல். இருந்தாலும் வந்து ரெண்டுமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா ஒரு பாயிண்ட்ல வந்து மங்காத்தா தூக்குறாரு. இந்த படம் தமிழ்நாட்டுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. கண்டிப்பா புதிய எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ உள்ள டைம்ல இது தேவை, அதை கரெக்டா கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கண்டிப்பா எல்லாருமே வந்து பார்க்கலாம், எல்லாருமே ரசிக்கலாம். எல்லாருமே ரசிக்கலாம், எல்லாருமே இருக்காங்க. எஸ்கே ரசிகர் வந்து ரசிக்கலாம், அர்ஜுன் ரசிகர் வந்து ரசிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கு படம். சார் இந்த எஸ்கேவோட ரெஃபரன்ஸ் இருக்குதா? எஸ்கேல மெயின் ரோல் எதனா பண்ணிருக்காங்க? இல்ல, அவர் வந்து தேவையான இடத்துல பஞ்ச் பண்ணிருக்காரு. ஒரு கிரிக்கெட் ஆடியன்ஸா வந்திருக்காப்ல, ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க. சார் மோகன் சார் தான் வில்லன் அப்படின்ற மாதிரி எல்லாம் எதிர்பார்த்துருக்கோம். அப்படி அவர் தான் வில்லன். 3வது ஒரு வில்லன் இருக்காரு, நம்ம ரிவீல் பண்ண வேணாம், எல்லாம் பண்ணிட்டானுங்க, இருந்தாலும் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன்.
நல்லா பண்ணியிருக்காங்க. மோகன் சாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் மோகன் சாருக்கோ பிரசாந்த்க்கோ இது ஒரு பயங்கர கம்பேர் சொல்லணும்னா சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஒரு மீட்டர் கொடுத்தாங்க, அந்த மீட்டரில் வச்சு கரெக்டாக செஞ்சிருக்காங்க. படம் ஒரு தடவை ரசிக்க முடியா இருக்கு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சினேகா மேடம்லாம் சும்மா அப்படி வந்து உட்காந்தாவே அழகு ஃப்ரேம்ல ரசிக்கிற மாதிரி. அதெல்லாம் எங்கேயுமே நம்ம காந்திலாம் நம்ம எங்கேயுமே ஸ்பாயில் பண்ணல, கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. காந்தினா காட் ஆஃப் நேஷன், ஓகேங்களா? அந்த நேஷனுக்குள்ள அந்த இது கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இதுல லைட்டா தளபதியோட அரசியல் தெரியப்படுதா? எதுவுமே தெரியல. அரசியல் ஒரு கொடி கூட காமிக்கல. ஒரு கார் காமிக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த காரும் பாத்தீங்கன்னா ஜம்ப் ஆகி போயிட்டே இருக்குது. அதனால எங்கேயுமே அரசியல் பண்ணல. அதுல ரொம்ப தெளிவா இருந்திருக்காங்க. அரசியல் வேற சினிமா வேறங்கிறது ரொம்ப கரெக்டா ஆப்டா இருக்கா? சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் ஒண்ணும் கிடையாது ப்ரோ. அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. ஆப்டா இருந்துச்சு சொன்னாங்க. இல்ல படம் வந்து ஆப்டா இருக்கு. படத்துல எல்லாமே இருக்கான சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிலாம் கதை அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப நீட்டா பண்ணிருக்காங்க. பாஸ்ட் பத்தி போயிட்டு வராங்க. சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு யாரு சொல்லிட்டு போனாங்க. பாஸ்ட் தான் செமையா இருந்துச்சு. என்ன ப்ரோ, இது படத்துல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நம்ம அதை பேசலாம் இல்லையா? ஓகே படம் வந்து செகண்ட் பார்ட்டுக்கு சரியான லீட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்ட்டை நம்ம கண்டிப்பா வெரி சூன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் நினைக்கிறேன் அகரம் கூட ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க சார். அந்த மாதிரி படத்துல நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பத்தி நான் நினைக்கிறீங்க? அதாவது ஒருத்தருக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து யோசிப்பாங்க. எனக்கு வந்து இந்த படத்தை வந்து ஒரு ஜாலியான பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சோம்னா ரொம்ப நல்ல படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் லேக் கொஞ்சம், செகண்ட் ஹாஃப் ரொம்ப தெரிக்க விட்டுருக்காங்க படம். செகண்ட் ஓப்பன் பண்ணதுல இருந்து இருக்கு. ஒருத்தர் அதை சொல்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் யோசிப்பாங்க. நம்ம யாரோட ஃபேன் அப்படிங்கிறத தாண்டி படம் வந்து 200 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டா கண்டிப்பா ஒருத்தர் ஃபேமிலியோட கூட்டமா பார்ப்பாங்க சார். இதுல வந்து இப்ப நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் வந்து ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்களா? கண்டிப்பா ஈக்குவல் ஸ்பேஸ். அவங்க லிமிட்டா ஸ்கிரிப்ட் எழுதும் போதே டிசைன் பண்ணிட்டாங்க. இவனுக்கு இவ்வளவுதான், இவனுக்கு இவ்வளவுதான் சொல்லி கரெக்டா சொல்லுங்க. அந்த ரேஞ்சில தான் எல்லாருமே பண்ணிருக்காங்க. எக்ஸ்ட்ரா நான் இது அந்த மாதிரி இந்த வைபவெல்லாம் சொன்னாப்ல இல்ல கதையை அவருக்கும் கதையை தெரிய தேவையில்லை. அவர் கதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மாதிரி ஒரு எப்படி எமோஷனல் கனெக்ட் ஆச்சா? விஜய் எமோஷனல் கனெக்ட் ஆகல. ஏஐ வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வேஸ்ட்னு நான் நினைக்கிறேன். ஏஐ வந்து தமிழ்நாட்டுக்கு உண்மையிலே வேஸ்ட். கண்டிப்பா அது சந்தோஷமா இருக்கு. கேப்டன் விஜயகாந்த் போடும்போது சந்தோஷமா இருந்துச்சு. பட் ஏஐல அவர் வந்து நிக்கும் போது கூட அந்த அளவுக்கு ஃபீல் இல்ல. சில பேர் ரசிக்கிறாங்க, சில பேர் ரசிக்க முடியாது. எனக்கு வந்து ஏஐ ஒட்டவே இல்லை. தமிழ்நாட்டுக்கு ஏஐ தேவையில்லை. சின்ன விஜய் கிளைமாக்ஸ் அதே சயின்ஸ் ஃபிக்ஷன் நீங்க கேட்டது அது ஒரு செகண்ட் தான். நீங்க செகண்ட் பார்ட்ல வந்து நீங்க ஃபுல்லா பார்க்கலாம். செகண்ட் பார்ட்ல வந்து நீங்க ஃபுல்லா பார்க்கலாம். செம்மையா இருக்கு. பார்க்க அழகா இருக்காங்க. செம்மையா இருக்காங்க. சூப்பரா இருக்கு. ரியலி சூப்பரா இருக்காங்க. ஹீரோயின் இல்லாத குறைய வந்து அவங்க தான் வந்து ஃபீல் பண்ணிருக்காங்க. படத்துல ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் எப்படி செம்மையா இருக்கு. ஆக்ஷன்லாம் இதுவரை தமிழ் சினிமா தீசோ சாங்ல வர்றாங்க. ஒரு சாங்ல உள்ள அந்த இதை மட்டும் டான்ஸ் போட்டாங்க. ஸ்னேகா தான் ஹீரோயின் இல்லாத குறையன்னா நீங்க புரிஞ்சுக்கணும். நிறைய சொல்ல முடியாது இல்லையா? நீங்க இதெல்லாம் போட மாட்டீங்கன்னு தெரியும். 8.2 கொடுக்கலாம்.